ஐசிடியில் இப்டா அப்படின்னு ஒன்று இருக்குது, ஐபிடிஏ. ஸோ அது வந்து ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கான்செப்ட்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இன்ட்ரெஸ்டிங் கான்செப்டில் அது என்ன பண்ணோம் அப்படின்னா, நான் அது நிறைய ஸ்டூடெண்ட்ஸுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். ஸோ ஒன்ஸ் யூ கெட் யுவர் மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் ஷிஃப்ட்டு, அந்த மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் ஷிஃப்ட் கிடைச்சதோடைய மாசத்தோடைய முதல் நாளுக்கு போகணும் என்றைக்குமே. அந்த முதல் நாள்லேருந்து யூ ஹவ் டு லுக் பேக் 20, 40, 60 டேஸ். ஸோ நம்ம வந்து இது பிப்ரவரி 4ஆம் தேதி தான் வி கேட் அவர் மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் ஷிஃப்ட். அப்போது இந்த ஷிஃப்ட்டுக்கு அப்புறம் கிடைச்ச ஷிஃப்ட்டு கிடைச்சதுக்கு அப்புறம் அந்த மாசத்தோடைய முதல் நாள் எங்க இருக்கு அப்படின்னா பிப்ரவரி 2ஆம் தேதி. ஸோ தான் மாசத்துடைய முதல் நாள். அப்போ அதுலேருந்து ஒரு 20 டேஸ் போனோம் அப்படின்னா 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10 டேஸ். அதுக்கப்புறம் 11, 12, 13, 14, 15, 16, 17, 18, 19, 20. which is a 20 days. இது வந்து 20 days look back. இது வந்து 20 days ஆச்சு from here. ஸோ இது வந்து 20 days look back data. இது வந்து 20 days ஆச்சு. ஸோ இது வந்து மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் ஷிஃப்ட். அண்ட் தென் 40 days வேணும், another 20 days. ஓகே, 9, 10. இது வந்து இதுதான் ஓகேவா. ஸோ which is a 40 days. ஓகேவா, இது வந்து 40 days. ஸோ இது வந்து 40 டேஸோட லுக் பேக். ஓகே, டெக்ஸ்ட் மிடில் போட்டுக்கலாம். ஓகே, 40 days ஆச்சு. and then 60 daysனா another 20 days. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 12, 13, 14, 15, 16, 17, 18, 19, 20, which is 20. okay, that is 60 days. ஸோ இப்போ நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, 60 டேஸோட ஹையாக வச்சுக்கிறத and then this is our 40 days high and 20 டேஸோட ஹை இங்கே இருக்கு. ஓகே, ஸோ அதை அப்படியே போட்டோம் அப்படின்னா இன்னும் ஒரே ஒரு லோ. ஸோ நம்ம ஆல்ரெடி இப்போ அல்கரிதம் ரெஃபர் பண்ணுற மாதிரி பார்த்தா 20 டேஸோட லுக் பேக் டேஸ் இதுதான். அதுதான் வந்து அதுக்கான லிக்விடிட்டி. ஸோ அதோடைய லோ இதுதான். அண்ட் தென் பாருங்க, நம்ம வந்து அதை வந்து எடுத்தாச்சு. ஓகே, ஒன் திங் இஸ் டன். another 40 days low. So 40 days low also price taken, கரெக்டா. and then now we have a pending of this 60 days low back. so இந்த 60 days உடைய low தான் வந்து நம்மளுக்கு பெண்டிங் ஆரம்பிச்சு இல்லையா. ஸோ இந்த இப்டாவோட இந்த 60 days உடைய லோவை தான் மார்க்கெட் எடுக்கும். ஏன்னா அல்கரிதம் வந்து ரெஃபர் பண்ணுறதே வந்து இந்த மாதிரி தான் ரெஃபர் பண்ணோம். இன்டர் பேங்கிங், அதாவது அந்த பேங்கிங் செக்டார்ஸோடைய அவங்களுடைய பை அண்ட் செல் ஐடியாலஜி வந்து இதை பேஸ் பண்ணி தான் இருக்கும். ஓகேவா. ஸோ அப்படி பார்க்கும்போது நம்மளுக்கு இந்த லோவஸ்ட் லோ ஃப்ரைடே, அதாவது 21st November கிரியேட் ஆனால் அந்த லாஸ்ட் லோ தான் வந்து நம்மளுக்கு இப்போ இருக்கிற ட்ரான் லிக்விடிட்டி. ஸோ ப்ரைஸ் எக்ஸாக்ட்லி ட்ரேடிங் அரௌண்ட் தேர். ஸோ அதுக்கு கீழே போனோம் அப்படின்னா ப்ரைஸில் வந்து நமக்கு விடோ ஹேவட் ஆர்டர் பிளாக். ஓகேவா. ஸோ அது வந்து ஆர்டர் பிளாக் இருக்கு. we do have a breaker. so also we have a சிபி that is inverted already. ஸோ இங்கே வந்து ஒரு இன்வர்ஷன் ஃபேர் வேல்யூ கேப், இதில் இருந்து தான் ப்ரைஸ் வந்து பிரேக் ஆகி மேலே போயிருக்கு. ஸோ இது வந்து ப்ரைஸ் என்ன பண்ணணும், மார்க்கெட் வந்து ஹோல்டு பண்ணணும். ஸோ ஹோல்டு பண்ணி மறுபடியும் புஷ் பேக் பண்ணலாம். ஸோ அப்போ இது ஒரு ஐடியா. ஸோ இப்போதைக்கு உங்களுக்கு என்ன தெரியும் அப்படின்னா, நம்மளுக்கு மார்க்கெட் ரெஃபர் பண்ணிட்டு இருக்கிற ஏரியாஸ் தெரியும். ஸோ ஒன் மோர் திங், நாம் இப்போ ஐடியல் கன்சாலிடேஷன், ஃபென்டாஸ்டிக் கன்சாலிடேஷன், நம்ம ஆல்மோஸ்ட் World War 3 தான் இருக்கோம். பேர் யாருமே சொல்லலைனாலும் அதான் உண்மை. ஸோ நம்ம வந்து அந்த World War 3 வந்து போராடிக்கிட்டு இருக்கோம். ஸோ எல்லா கண்ட்ரீஸும் போராட்டத்தில் ஆல்ரெடி குதிச்சிட்டாங்க.
ஸோ பிரிட்டனும் அவங்களுடைய கப்பலை கொண்டு வந்து நிப்பாட்டிட்டாங்க. ஸோ எல்லாருமே வந்து ஹர்மோஸை திறக்கிறதுக்கான வேலைகளில் இறங்கிட்டாங்க அமெரிக்கா கூட சேர்ந்து. ஸோ அது வந்து நம்மளுக்கு ஒரு பிரச்சனை தான். ஸோ நீங்கள் இதை வந்து நெக்ஸ்ட்டு ஃபார்வர்டாக கூட கொண்டு போகலாம். ஏன்னா அன்டில் அன்லெஸ் நம்மளுக்கு மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் ஷிஃப்ட் கிடைக்காத வரைக்கும் தெர் இஸ் நோ வே தட் யூ கேன் லுக் ஃபார் இப்டா டேட்ஸ். ஸோ இப்டா டேட் படி இப்போ இங்கே இருக்குது. அனதர் ஷிஃப்ட் வரணும்னா நம்மளுக்கு எப்போ ப்ரைஸ் வந்து இதுக்கு மேலே க்ளோஸ் ஆகுதோ அதுக்கப்புறம் தான் இப்டாவோட நம்மளுக்கு டேட்டா கிடைக்கும். அது வரைக்கும் கிடைக்காது. ஓகேவா? ஸோ இப்போதைக்கு நம்மளுக்கு இந்த 60 டேஸோட லுக் பேக் லோ இங்கே இருக்குது. அண்ட் தென் இதுவும் அதே மாதிரி இஎஸ்ல போய் பார்த்துருவோம் ஒரு வாட்டி. இஎஸ்ல பார்த்தாலும் எஸ் அப்சல்யூட்லி. ஸோ அந்த டே லோ வந்து இப்போ 2 பேருமே எடுத்தாச்சு. இப்போ எல்லாருமே எடுத்தாச்சு. எக்ஸாக்ட்லி வி ஆர் ட்ரேடிங் ஹியர். திஸ் அன் ஆர்டர் பிளாக். இப்போ அங்கே ஆர்டர் பிளாக்ல தான் நம்ம இப்போ கரண்ட்டாக ட்ரேட் ஆகிட்டு இருக்கோம். ஓகேவா? ஸோ ரைட்டு. இப்போ நம்மளோட எம்என்கியூடைய ப்ரைஸ் ஆக்ஷனில் டெய்லி பார்த்தாச்சு. ஒரே ஒரு வாட்டி ஒரு வீக்லி மட்டும் போயிட்டு வந்துடுவோம். வீக்லி நல்லா பாருங்க. வி ஹாவ் அ ஹியூஜ் கேப்ஸ். பாருங்களேன் எப்படி வந்து வால்யூம் இம்பேலன்ஸ் பண்ணியிருக்கு அப்படின்னா, அப்போனா நம்மளுக்கு ஒரு விஷயம் நல்லா தெரியுது. ப்ரைஸ் வந்து ஒன்ஸ் ரிவர்சலை ஸ்டார்ட் பண்ணும் பட்சத்தில் டெஃபினட்டாக அது போய் என்ன பண்ணுவோம்னா இந்த வால்யூம்ஸை வந்து கம்ப்ளீட்டாக ஃபில் பண்ணியே ஆகணும். நல்ல கேண்டில்ஸ் வைக்கும். அதில் மாற்று கருத்தே கிடையாது. ஸோ தட்ஸ் அனதர் ஆப்ஷன். ஸோ மார்க்கெட் இப்போதைக்கு கொஞ்சம் ஸ்ட்ரகிளில் இருக்குது. ஸோ வி மே ஃபேஸ், நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி வீக்லியில் ஐ எம் ஸ்டில் எக்ஸ்பெக்டிங் திஸ் வீக்லி எஃப்இஜி. ஸோ இன்னுமே வந்து 22,000ன்றது சாலிட் பாசிபிலிட்டி இருக்குது. ஏன்னா இங்கே பாருங்கள், இங்கேருந்து தான் ப்ரைஸ் வந்து பிரேக் பண்ணிச்சு. கரெக்டாக நான் எப்பயுமே சொல்லியிருப்பேன், ஒரு ஸ்விங் ஐயை பிரேக் பண்ணுற எஃப்இஜி ஆல்வேஸ் ஹெல்ப்ஸ் டு ஹோல்டு த ப்ரைஸ். ஸோ கண்டிப்பாக வந்து இது ஹோல்டு பண்ணிடும். வி ஹாவ் அ லாட் ஆஃப் லிக்விடிட்டிஸ். ஸோ இதெல்லாம் போயிடும். ஸோ இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஒரே ஒரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, யாருக்கா கன்ஃபியூஷனாக இருந்தால் ஏன் மார்க்கெட் ஃபால் ஆகுது அப்படின்னா, எல்லாருக்குமே தெரியும் மார்க்கெட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பணம் சம்பாதிக்கிறதுக்கான வழிகளில் இன்னும் ஒரு வழி இருக்குது. என்னன்னா, நாம் வந்து மொமெண்டமில் அப்படியே பிக்கப் பண்ணிட்டு போனோம். மொமெண்டமில் ட்ரேட் பண்ணோம். கரெக்டாக அந்த மொமெண்டமில் எப்படி பண்ணியிருக்காங்க அப்படின்னா எல்லாமே ஹெட்ஜிங் தான் பண்ணியிருக்காங்க. ஹெட்ஜிங் இன் த சென்ஸ் எல்லாமே தே பாரோட் அகெயின்ஸ்ட் இட். அதாவது உங்ககிட்ட வந்து லைக் நீங்கள் வந்து பிட்காயின் வச்சுருக்கீங்க, இல்லை கரன்சி பேர் எதுலேயோ பொசிஷன் ஹோல்டு பண்ணுறீங்க அப்படின்னா அந்த பொசிஷன் நல்ல மொமெண்டமில் புல்லிஷாக இருக்குன்னா அதில் ரன்னிங்கில் இருக்கிற ப்ராஃபிட்டுக்கு அகெயின்ஸ்டாக என்ன பண்ணியிருக்காங்க, அவங்களோட ஈக்விட்டிக்கு அகெயின்ஸ்டாக பாரோ பண்ணி மறுபடியும் பொசிஷன் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால தான் மார்க்கெட் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட ஓவராக ரேலி ஆச்சு. இப்போ அந்த ரேலி என்ன ஆயிடுச்சுன்னா ஒரு கட்டத்துக்கு மேலே ஸ்டாப் ஆகுது. ஸோ யாரெல்லாம் வந்து அதுக்கு அகெயின்ஸ்டாக பாரோ பண்ணியிருந்தாங்களோ, இப்போ லெட்ஸே ஒரு எக்ஸாம்பிள் கோல்டுன்னு வச்சுக்கிட்டா, அந்த கோல்டுக்கு அகெயின்ஸ்டாக யாரெல்லாம் பாரோ பண்ணியிருந்தாங்களோ அவங்களுடைய ஃபியூச்சர் கான்ட்ராக்ட்ஸ் எல்லாமே வந்து வாஷ் அவுட் ஆகிக்கிட்டே வருது. ஏன்னா அவங்க எல்லாருமே க்ளோஸ் பண்ண வேண்டிய கட்டாயம். ரியல் மார்க்கெட் வேர்ல்டில் கோல்டு அந்த அளவுக்கு வேல்யூவேஷன் இன்னும் குறையல. இன்னைக்கும் நம்ம வந்து இந்தியாவில் 13,000 ரூபா அரௌண்ட் வந்து ஒரு கிராம் போயிட்டு இருக்கு. நம்ம ஒன்றும் 5,000 ரூபாய் 7,000 ரூபாய்க்கெல்லாம் இன்னும் போகல. ஸோ அப்போனா என்ன அர்த்தம்னா ரியல் மார்க்கெட் வேல்யூவோட இது ஃபியூச்சர் மார்க்கெட்டோட கான்ட்ராக்ட் சைஸ் வந்து குறையுது. காரணம் என்னன்னா எல்லாருமே கடன்ல தான் பை பண்ணி வச்சிருந்தானுங்க. இப்போ அந்த கடனை திருப்பி கொடுக்க வேண்டிய கட்டாயத்தினால மார்ஜின் காலில் எல்லாருமே க்ளோஸ் பண்ணிட்டு இருக்காங்க பொசிஷனை. பிட்காயினுக்கு எப்படி அந்த நிலைமை வந்துச்சோ அதே தான். ஏன்னா 1 lakh ப்ளஸ் பிட்காயின் தாண்டும் போது இருந்த அதே சுச்சுவேஷன் தான் இப்போ வந்து மக்களுக்கு கோல்டில் பை பண்ணியிருந்த எல்லாருக்குமே வந்துச்சு. ஏன்னா திடீர்னு அவ்வளோ பெரிய ரேலியில் வந்து எல்லாருமே என்ன பண்ணிட்டாங்கன்னா இருந்த காசு வந்த லாபம் எல்லாத்துக்கும் அகெயின்ஸ்டாக லோன் வாங்கி போட்டு பை பண்ண மாதிரி பண்ணிட்டாங்க. ஓகேவா? ஸோ இப்போ அதை வந்து ஃபால் ஆக என்ன ஆகுது அப்படின்னா, இந்த ஃபாலுக்கு மெயின் ரீசன் எல்லாருக்குமே தெரியும், ஒரு உலகத்தோடைய அன்சர்டனிட்டியில் மெயின் ரீசன் ஒரு 20% ஆஃப் குளோபல் க்ரோத்தே வந்து அந்த ஹர்முஸ் அந்த நீரிணையை நம்பி தான் இருக்கு. அதை க்ளோஸ் பண்ணி வச்சிருக்கிறதும் சரி, ஈரான் கொடுக்குற டென்ஷனும் சரி, உலகத்துக்கு பெரிய பிரச்சனை. துபாய் வந்து ஒரு எக்கனாமிக்ல வந்து ஒரு பெரிய ஹார்ட்டா செயல்படுது கோல்டுக்கு. ஆனா அந்த கோல்டு வந்து எங்கேயுமே மூவ் பண்ண முடியாம ஸ்டக் ஆகி நிக்கிறதுனால பையர்ஸ் அண்ட் செல்லர்ஸ்க்கு நடுவுல பெருசா வந்து மொமெண்டம் இல்லை. நம்ம எப்பயுமே யோசிச்சு பாருங்க, டிமாண்ட்ன்றது எப்படி இருக்கும். இப்ப துபாயில இருந்து கோல்டு உலகத்துக்கு டிரான்ஸ்போர்ட்டே ஆக மாட்டேங்குது, அங்கேயே ஸ்டக் ஆகி நிக்குதுன்னா உலகத்துல எல்லா இடத்துலயும் ஒரு ஊர்லயும் என்ன நடக்கணும், விலை ஏறணும். விலை ஏறுறதுதான் உலக வழக்கம். ஆமா, டிமாண்ட் அதிகமாயிடுச்சு, மக்கள் கேட்கறாங்க. ஆனா இப்ப என்ன ஆயிடுச்சுன்னா ஆர்வம் குறைஞ்சிருச்சு. துபாயில வந்து பிஸ்னஸே பண்ண முடியல. அதாவது டிமாண்ட்ன்றது எதை பேஸ் பண்ணி உருவாயிருக்குன்னு ஒரு காரணம் இருக்குல்ல. இவங்க வந்து பொருள் இல்லைன்ற பட்சத்துல டிமாண்ட் உருவாச்சுன்னா அதுக்கு வந்து வேல்யூவேஷன் ஏறும். பொருள் நிறைய கிடக்கு, ஆனா வாங்குறதுக்கு ஆள் இல்லை, வாங்கணும்னா கூட கொண்டு வந்து கொடுக்கறதுக்கு வழி இல்லை. காசு கொடு, ஆனா பொருள் வர்றதுக்கு லேட் ஆகும், பரவாயில்லையா அப்படின்றதுனாலதான் யாருமே இன்ட்ரெஸ்ட் காட்ட மாட்டாங்க.
நாளைக்கு நம்மளே போகிறோம், ஒரு நகை கடையில் போய் தங்கத்தை வாங்குறோம், எல்லாம் ஆர்டர் பண்ணியாச்சு. நான் தங்கம் உங்களுக்கு கிடைச்சோன்னே தரேன் போங்க அப்படின்னு காசு கொடுங்கன்னா யாரா கொடுப்போமா? ஆப்வியஸாக கிடையாது. அப்போ அதே மாதிரி தான் வந்து அந்த மொமெண்டம் இல்லாததுனால தான் மார்க்கெட் இன்னும் ஃபாலோ ஆகிக்கிட்டே இருக்குது. பெருசாக நம்பிக்கை இழக்கிறாங்க எல்லாருமே. சரி கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம். ஸோ அஃப்கோர்ஸ் ஈக்விட்டி மார்க்கெட்டுக்கும் அதே தான். நீங்கள் கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ரேலியை வந்து நான் சொல்லியிருப்பேன், போன ஃப்ரைடே நம்ம வந்து பார்த்துருப்போம். 25 அந்த மொமெண்டம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் வந்து செகண்ட் ஹாஃப்ல ஏப்ரலுக்கு அப்புறம் பாருங்க என்டையர் மார்க்கெட்டோட மூவ்மெண்ட்டை பார்த்தீங்களா? ஸோ என்ன மாதிரி ஒரு மூவ்மெண்ட் பாருங்க. கிட்டத்தட்ட நாஸ்டாக் வந்து ஒரு 16,500 எங்க இருக்கு, 25,000 எங்க, 26,000 எங்க இருக்கு, யோசிச்சு பாருங்களேன். கிட்டத்தட்ட 10,000 பாயிண்ட்டை ஏற்றிருக்கானுங்க. 10,000 பாயிண்ட்ன்றது சாதாரண விஷயமே இல்லை. எத்தனை ட்ரில்லியன் டாலர் மார்க்கெட் யோசிச்சு பாருங்க. என்விடியா, மைக்ரோசாஃப்ட் எல்லாம் 4-5 ட்ரில்லியன்ஸ்ன்னு போறானுங்க. அப்போ இந்த மணி எங்க இருந்து வந்துச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, மோர் தென் 60% ஆஃப் மணி ஃப்ரம் மிடில் ஈஸ்ட். மிடில் ஈஸ்ட்ல இருந்து வர்ற பணம் தான் இதுக்குள்ள ஃபுல்லா அடங்கி கிடக்கு. இப்ப மிடில் ஈஸ்ட்ல இருந்து பணம் வர்றது குறைஞ்சிருச்சு. மார்க்கெட்டுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. ரெண்டாவது, இந்த மொமெண்டம்ல இருக்கிற எல்லாரையும் வாஷ் அவுட் பண்ணா மட்டும்தான் நம்மளால வந்து என்ன பண்ண முடியும், அகெயின் ஒரு டிஸ்கவுண்ட்டுக்கு வந்துட்டு ப்ரைஸ் போக முடியும். ஸோ அந்த ஒரு ரீசன் நம்மளுக்கு வந்து ஒரு பெரிய ஹெல்ப்ஃபுல்லாக இருக்க போது. ப்ரைஸ் வந்து இந்த ஏரியாவில் ஒரு டிஸ்கவுண்ட் பார்ட்டுக்கு டெஃபினட்டாக வந்துட்டு போகிறதுக்கான சான்சஸ் ஆர் டூ மச் ஹை. அது வந்து நிறையவே இருக்குது, நல்லாவே நடக்கும், அதில் வந்து மாற்று கருத்தே கிடையாது. ஓகேவா? ஸோ அதை நோக்கி தான் நம்ம வந்து பிளான் பண்ணிட்டு இருக்கோம். இன்னொன்று, இந்த இயர் வந்து நம்ம ஆல்ரெடி ஏற்கனவே சொன்ன மாதிரி தான், நம்ம ஒஸ்ட் கேஸ் சினாரியோவில் தான் நம்ம ட்ரேட் பண்ணுறோம். ஒன்ஸ் அந்த ஹை மேக் பண்ணதுக்கப்புறம் அந்த ஸ்விங்கு தான், இந்த ரீசெண்ட் ஸ்விங்குக்குள்ளே தான் நம்ம இன்னமும் ட்ரேட் ஆகிட்டு இருக்கோம். அந்த ஸ்விங்கை விட்டு ப்ரைஸ் வந்து வெளியே வர்றதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டுருச்சு. இப்போ தான் போராடி ப்ரைஸ் வந்து இந்த ஸ்விங்கை விட்டு இப்போ தான் வெளியே வர ட்ரை பண்ணிட்டு இருக்கு. வெளியே வரணும், வந்தாதான் ஒரு மொமெண்டம் நமக்கு பிக்கப் ஆகும். பிக்கப் ஆச்சு அப்படின்னா நம்ம வந்து டவுன் சைடில் தான் இருக்கும் அப்படின்னா ப்ராப்பராக ப்ரைஸ் ட்ரேட் ஆகணும். பட் இன்னைக்கு உலகம் வந்து ரொம்ப பேனிக் மோட்ல இருக்கிற ஒரே ரீசன்னால நம்மளால வந்து பாத்தீங்க அப்படின்னா ட்ரேட் பண்ண முடியல. காரணம் என்ன ட்ரேட் பண்ண முடியலன்னா, யாருமே ட்ரேடிங் பண்ணல. அதாவது ஒரு பொருளை வித்து வாங்குற வேலையை யாரும் பார்க்கல. பணத்தை எப்படியாவது வெளியே எடுத்தே ஆகணும். எனக்கு ஒரு நல்ல பிரைஸ்ல, இப்போதைக்கு ஆவரேஜ் பிரைஸ்ல எனக்கு ஒரு பொசிஷன் கிடைச்சாலே அதை விட்டு வெளியே வர ரெடியா இருக்கேன் அப்படின்றான். 100 ரூபாய்க்கு வாங்கியிருக்கேன், அந்த பொருள் 300 ரூபாயில இருந்துச்சு, இப்ப திடீர்னு பார்த்தா 200 ரூபாய்க்கு வந்துருச்சு. திடீர்னு ஒரு 220 240ன்னு நான் இன்னைக்கு இருக்கிற ரேட்டை விட ஒரு 10 ரூபாய் மேல போனாலே நான் க்ளோஸ் பண்ணிடலாம் அப்படின்ற நிலைமையில தான் இருக்காங்க. அதனால நீங்க பாக்குற ஒரு புல்லிஷ் மொமெண்டமும் ஜஸ்ட் டு மேக் ஷூர் அந்த செல்லிங் இது வந்து பொசிஷன் வந்து கிடைக்கிறதுக்காக தான் மொமெண்டம் பிக்கப் பண்ணி மேல தள்ளி விட்டு விற்கிறாங்களே தவிர, ஏன்னா 200 ரூபாயில ரன்னிங் ஆகிட்டு இருக்க பொருளை நீங்க விற்க ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா அது கிட்டத்தட்ட உங்களோட எல்லா பொசிஷனையும் க்ளோஸ் பண்றதுக்கு அது 100 ரூபாய் கிட்ட வந்துடும். அப்ப ஆவரேஜ் ப்ராஃபிட்ன்றது கிட்டத்தட்ட 50% குறைஞ்சிரும். அப்ப நம்ம ரன்னிங் ப்ராஃபிட்ல இருந்து மேல போக போக வித்தாதான் நம்மளுக்கு வந்து ஆவரேஜ் பிரைஸ் கொஞ்சமாவது டீசெண்டா கிடைக்கும். அதுதான் வந்து இன்ஸ்டிடியூஷனோட ஐடியாலஜி. அதனாலதான் அவங்க வந்து இந்த மாதிரி விஷயங்களை வந்து ஃபோக்கஸ் பண்றாங்க. ஓகேவா? ஸோ அதை வந்து மைண்ட்ல வச்சுக்கோங்க, முதல் விஷயம். ரைட்டா? ஸோ இப்போ கரண்ட்லி நமக்கு தெரியும். ஸோ வி டூ ஹாவ் அ வீக்லி எஃப்இஜி ப்ரைஸு. இன்னும் இந்த வாரம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் வந்து வீக்லியில் நம்மளுக்கு வந்து க்ளோஸ் வைக்கல, இன்னைக்கு தான் ஸ்டார்ட் ஆகிருக்கு. எல்லாருமே என்ன எதிர்பார்த்தாங்கன்னா, இந்த வீக்லியோடைய எஃப்இஜிலேருந்து தான் ப்ரைஸ் பட்டு ரிவர்ஸ் ஆகுது, நல்லா மேலே போகுது அப்படின்னு எதிர்பார்த்தாங்க. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி ப்ரைஸ் போகலை. வி ஹேட் திஸ் ஸ்லோ ப்ரைஸ். இப்போ வந்து அழகாக எடுத்தாச்சு. இப்போ இந்த வாரம் அன்லெஸ் அன்டில் மேலே க்ளோஸ் ஆகிற பட்சத்தில் தான் நம்மளால் ஒரு கண்டினியூவேஷன் எதிர்பார்க்க முடியும் ஃபார் ஷார்ட் டேர்ம் பீரியட். ஓகேவா? இல்லை அப்படின்னா மேபி நம்ம வந்து இன்னும் ஃபாலோ ஆகிறதுக்கான சான்சஸ் ஆர் பிகாஸ் இன்னைக்கு இந்த வாரமே வந்து அதுக்கான வந்து ஒரு இதை வந்து நமக்கு வந்து கொடுத்துரும். ஓகே. ஸோ டெய்லியை பொறுத்த வரைக்கும் எல்லாருக்குமே தெரியும் ஸோ இப்போ என்ன நடந்துட்டு இருக்குன்னு. ஓகேவா? ஸோ இப்படா படி நம்மளுக்கு இந்த லாஸ்ட் 60 டேஸோடைய லோ தான் வந்து நம்மளுக்கு லுக் பேக் டேஸாக இருந்துச்சு. இப்போ அதை நம்ம வந்து ஆல்மோஸ்ட் எடுத்தாச்சு. ஸோ இப்போ நம்மளுடைய வேலை ரொம்ப சிம்பிள் ஆயிடுச்சு. ஓகே. அண்ட் தென் ஸோ இப்போ டெய்லியில் நம்மளுக்கு வேற என்ன ப்ரைஸ் ஆக்ஷன் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, எஸ், ஸோ வி டு ஹாவ் அ வால்யூம் இம்பேலன்ஸ். எஸ், அஃப்கோர்ஸ் இந்த இடத்துல வீக்லி கேப் இருக்குது. ஸோ இந்த கேப்புமே ஒரு பெரிய கேப்பு தான். ஸோ இந்த இடத்துல வந்து பாருங்கள், ப்ரைஸோட ஓப்பனிங் ப்ரைஸ் அண்ட் க்ளோசிங் ப்ரைஸ் இதெல்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ப்ரைஸு. இதெல்லாம் நம்ம வந்து நோட் பண்ணி வச்சுக்கணும். ஏன்னா நீங்கள் வந்து இதை வந்து கொஞ்சம் லோ டைம் ஃப்ரேமில் போய் பார்க்கும்போது அந்த ப்ரைஸில் என்ன நடந்துச்சுன்றதை உங்களால் வந்து அக்யூரேட்டாக புரிஞ்சிக்க முடியும். ஸோ அந்த இடத்துல நமக்கு வந்து நம்மளாவே வந்து ஒரு கேப் இருக்குது.
which is candle open புதன்கிழமை 8 o'clock 18 PM and then closing. ஸோ இதுக்குள்ள ஒரு டைனி இருக்கு. 1 second காட்டுமா? I think we don't see here. ஓகே, லோட் ஆகல. இதை ஒரு மைண்ட்ல வச்சுக்கோ. it says candle closing price அந்த டே உடைய க்ளோசிங் ப்ரைஸு, ஓகேவா? அண்ட் தென் த நெக்ஸ்ட் டே உடைய ஓப்பனிங் ப்ரைஸ். வி ஹேட் அ வால்யூம் இம்பேலன்ஸ். இது ஒரு நல்ல இம்பேலன்ஸ் தெரியுதா? கேண்டில் க்ளோஷருக்கு இதுக்கு நடுவில் இருக்கிறது. ஸோ இதை வந்து நம்ம ஒரு பாயிண்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்டட் ஏரியாஸாக நோட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ ஓகே, இது ஒன்று முதல் விஷயம். ரெண்டாவது, இந்த வாரத்துடைய கேப்பு. இந்த வாரத்துடைய கேப்பு நமக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். மோர் தென் 300 பாயிண்ட்ஸ் ப்ளஸ் வந்து மார்க்கெட் வந்து கீழே விழுந்திருக்கு. க்ளோசிங் அண்ட் ஓப்பனிங் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். இதுக்குள்ளே தான் இந்த வாரம் ஃபுல்லாக நம்ம ப்ளே பண்ண போகிறோம். மேக்ஸிமம் எனக்கு தெரிஞ்சு இதுக்குள்ளே தான் நம்ம வந்து மோஸ்ட்லி ஸ்டே பண்ணி இருப்போம். ஸோ இது வந்து ஒரு பெரிய இதாக ஆக்ட் ஆக போகுது. ஓகேவா? ஸோ இப்போ உங்களுக்கு தெரியுது ப்ரைஸ் வந்து மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்க அப்படின்னா 1 ஹவராக இருக்கட்டும், 1 ஹவர்லலாம் வந்து பாருங்கள், 1 ஹவர் ஆர் 4 ஹவர்லாம் வந்து கேண்டில் ஸ்டேயிங் பிலோ ஓப்பனிங் கேப்பு. ஸோ என்வாக் இது. ஸோ திஸ் இஸ் அவர் என்வாக். என்வாக்னா நத்திங் பட் நியூ வீக் ஓப்பனிங் கேப். ஓகேவா? ஸோ இதுதான் என்வாக். ஸோ இப்போ இந்த என்வாக்குள்ளே தான் நம்ம ட்ரேட் ஆகிட்டு இருக்கோம். அண்ட் வி ஆல்சோ நோ தட் தெர் இஸ் அவர் லிக்விடிட்டி. அந்த லிக்விடிட்டி எடுத்தாச்சு. இந்த லோஸ் வந்து விட்டுருங்க, இந்த 60 டேஸோட லோஸை நம்ம எடுத்தாச்சு. ஸோ இப்போ நம்மளுடைய கரண்ட் ப்ரைஸ் ஆக்ஷனை பொறுத்த வரைக்கும் டெய்லி இந்த என்வாக்கு மேலே இந்த டே கேண்டில் க்ளோஸர் ஆச்சுன்னா நம்மளுக்கு வந்து ஒரு டெய்லியில் வந்து ஒரு நல்ல ஃபேர் வேல்யூ கேப் கிடைக்கும், சிபி கிடைக்கும், செல் சைடு இம்பேலன்ஸ், பை சைடு இன்எஃபிஷியன்சி. அண்ட் தென் அதுக்கு மேலே வந்து ப்ரைஸில் நல்ல வால்யூம் இம்பேலன்ஸ், டெய்லி இதெல்லாமே நிறைய இருக்குது. நம்ம வந்து பொறுமையாக வந்து அதை எடுத்துக்கலாம். ஸோ அதனால இன்னைக்கு நியூயார்க்கில் நான் இந்த ஏரியாவிலேருந்து ரிவர்சல் பார்க்கலான் இருக்கேன். ஸோ ஒருவேளை இது ஃபெயில் ஆகும் பட்சத்தில் டெஃபினெட்லி வி வில் பி கோயிங் லோவர் ப்ரைஸஸ். ஸோ இங்கேயும் வந்து ஏகப்பட்ட ஆர்டர் பிளாக்லாம் இருக்குது. ஸோ இந்த ஆர்டர் பிளாக் வரைக்குமே போகிறதுக்கு சான்சஸ் ஆர் ஹை. அண்ட் டெய்லியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எம்என்கியூவில் வி டூ ஹாவ் அ சஸ்பென்ஷன் பிளாக். சஸ்பென்ஷன் பிளாக் இஸ் நத்திங் பட் சிம்பிள் கான்செப்ட் தான். பிலோ வால்யூம் இம்பேலன்ஸ், அபோவ் வால்யூம் இம்பேலன்ஸ், இது ரெண்டுத்துக்கும் பேர், இது நடுவில் இருக்கிற எல்லாமே வந்து நம்ம வந்து சஸ்பென்ஷன் பிளாக்னு தான் சொல்லுவோம். ஸோ திஸ் இஸ் அவர் சஸ்பென்ஷன் பிளாக், டெய்லி சஸ்பென்ஷன் பிளாக். பார்த்தீங்களா? வால்யூம் இம்பேலன்ஸ் மேலே கீழே. அப்போ நம்ம இதை ஓவராலாக எடுத்துக்கணும். என்டையர் ரேஞ்சுமே நமக்கு வந்து இம்பேலன்ஸ் தான். ஸோ திஸ் இஸ் அவர் சஸ்பென்ஷன் பிளாக். சஸ்பென்ஷன் பிளாக் வந்து ரெஃபர் பண்ணோம் அப்படின்னா ஐடியல் டேர்மில் சொல்லணும்னா சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் மைண்டில் வச்சுக்கோங்க. ஈஸியாக சூப்பராக ரெஸ்பெக்ட் பண்ணோம். ஒன்ஸ் பிரேக் ஆகிடுச்சுன்னா ரீடெஸ்ட்டில் கண்டிப்பாக கீழே தள்ளி விட்டுரும். ஸோ அது வந்து ஒரு ஃபென்டாஸ்டிக் ஐடியாவாக இருக்கும். ஸோ அதனால் இந்த வாரம் நம்ம எதிர்பார்க்குறது 23,500 ஒரு நல்ல ஐடியல் ப்ரைஸ் இருக்குது. 23,500 நல்ல ப்ரைஸ் இருக்குது. ஸோ அது வந்து நல்லாயிருக்கும். 23,500 தான் நம்ம வந்து எதிர்பார்க்குறது. ஸோ வீக்லியில் நான் வந்து கிளைம் பண்ணுறது வந்து இந்த லோஸ் இந்த ஹைஸ்க்குள்ளே தான் ப்ரைஸ் வந்து சுத்த போகுது. ஸோ இப்படா டேட்டா பார்த்தாச்சு. ஸோ அந்த லோஸை நம்ம வந்து எடுத்து முடிச்சாச்சு. நான் இதை வந்து க்ளோஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ இந்த என்வாக், ஓகே, so this is our suspension block, so our new week opening gap. Ideally நமக்கு தெரியும் we do have a lot of buy side imbalances. அது வந்து ஏகப்பட்ட ஐஸ் அப்படியே பெண்டிங்கில் விட்டுட்டு வந்துருக்கு மார்க்கெட்டு. ஸோ நத்திங் டு ஒரி, நம்ம வந்து அதை பற்றி பெருசாக ஒரி பண்ணிக்க வேண்டாம். ஸோ இருந்த வால்யூம் இம்பேலன்ஸை ப்ரைஸ் வந்து பிரேக் பண்ணி டிஸ்பிளேஸ் பண்ணிட்டான். இன்கேஸ் அவன் மேலே வர்றதா இருந்தாலும் அவன் வந்து இவ்வளோ தான் வர முடியும். ஸோ இப்போ உங்களுக்கு தெரிய வேண்டிய ஒரே ஒரு விஷயம் என்ன,
ப்ரைஸு எதுக்குள்ளே ட்ரேட் ஆக போகுது. ஸோ நம்ம வந்து மேக்ஸிமம் ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது பிரேக்கிங் பிலோ டு சஸ்பென்ஷன் பிளாக்கு. அப்புறம் இந்த சஸ்பென்ஷன் பிளாக்லேருந்து முதல்ல என்வாகை வந்து ஃபெயில் பண்ணணும். அவன் என்வாகை ஃபெயில் பண்ணால் நம்மளால் வந்துட்டு நேராக அடுத்து இந்த வால்யூம் இம்பேலன்ஸ் வரைக்கும் போக முடியும். ஸோ இதுதான் நம்மளுடைய ஐடியல் ஆப்ஷன்ஸ். இதுக்குள்ளே தான் ப்ரைஸ் வந்து ட்ரேட் ஆக போகுது டெய்லியில். ஓகேவா? ஸோ டெய்லி ட்ரேட் ஆக போகிற ஏரியாஸ் வந்து இவ்வளோ தான். இன்கேஸ் இன்னைக்கு டே கேண்டில் இங்கேக்குள்ளே க்ளோஸ் ஆச்சுன்னா மேபி வி வில் பி ஹேவிங் அ டெய்லி ஃபேர் வேல்யூ கேப் வித் இம்பேலன்ஸ். அப்போ என்வாகோட மிட் பாயிண்ட்லேருந்தே கூட ரிவர்ஸ் ஆகும். ஸோ அதனால் எனிஹவ் நம்ம மிட் பாயிண்ட்லேருந்து சஸ்பென்ஷன் பிளாக் இதை தான் நம்ம வந்து ஃபோக்கஸ் பண்ணுறோம். ஸோ அதனால் நாஸ்டாக்கு ஃபியூச்சர்ஸை பொறுத்த வரைக்கும் என்னுடைய ப்ரைஸ் ஆக்ஷன் வந்து இதுக்குள்ளே தான் ஸ்டே பண்ண போகுது ஃபார் டெய்லி. ஓகேவா? இஎஸ்லேயும் இட்ஸ் த சேம் திங், வி கேன் கெட் இட். ஸோ the 60 days look back low, we do have a volume imbalance. I think we don't have any suspension block here. நம்மளுக்கு வந்து suspension block இல்லை, but we have a volume imbalance. So ஒரு small volume imbalance. இந்த small volume imbalance நம்மளை வந்து ஸ்டே பண்ண வைக்கும். And then look at here, this is our suspension block, right? Okay, so this is our suspension block. ப்ரைஸ் இப்போ எங்கே ட்ரேட் ஆகிட்டு இருக்கு? எஸ், அஃப்கோர்ஸ். ஸோ சஸ்பென்ஷன் பிளாக்ல பர்ஃபெக்டாக ப்ரைஸ் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கான். வெரி குட், குட் டு கோ. ஸோ அதே தான் இப்போ இஎஸ்ல என்ன நடக்குது பார்த்தீங்களா? சஸ்பென்ஷன் பிளாக்கு ரொம்ப கீழே இருக்கான் என்கியூக்கு, எம்என்கியூக்கு. ஸோ எம்இஎஸ்ல வந்து மேலே இருக்கான், பட் ஆல்ரெடி அவன் வந்து அதுக்குள்ளே தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கான். ஸோ இது ஃபெயில் ஆகும் பட்சத்தில் டெஃபினட்டாக ப்ரைஸ் போய் அடுத்து பார்க்க போகிற ஏரியா வந்து இந்த வால்யூம் இம்பேலன்ஸ் தான். மோஸ்ட் ப்ராபப்ளி அதுக்கு மேலே ப்ரைஸ் வந்து போக வாய்ப்பில்லை. ஏன்னா வி டூ ஹாவ் அ பிஸி ஹியர். திஸ் இஸ் அவர் டெய்லி பிஸி டே எஃப்இஜி. ஓகேவா? ஸோ இது வந்து டே எஃப்இஜி இருக்குது. ஸோ இது வந்து ஃபெயிலே ஆகலை இப்போ வரைக்கும். ஓகேவா? பாடி ஸ்டேட் இன்சைட் ஆஃப் திஸ். ஸோ அதனால் நம்ம வந்து இதுக்குள்ளே தான் இருக்க போகிறோம். ஸோ மோஸ்ட் ப்ராபப்ளி. ஸோ அதனால் நமக்கு இப்போ இந்த ப்ரைஸ் ஆக்ஷன். ஸோ இன்கேஸ் உங்கள் எல்லாருக்குமே தெரியும், இப்போ ப்ரைஸ் வந்து இப்போ ப்ரைஸு இந்த டே எஃப்இஜி இன்கேஸ் எம்என்கியூ வந்து இந்த சஸ்பென்ஷன் பிளாக் போகிறோம் அப்படின்னா நம்ம டெஃபினட்டாக இந்த பிசி ஆட்டோமேட்டிக்காக எம்என்கியூ ஓடிடுவான். இஎம்ஐஎஸ் வந்து இங்கே ஓடிடுவான் கீழே. ஸோ இங்கே கீழே போயிட்டு அதுக்கப்புறம் வரலாம். ஸோ அதனால் நீங்கள் பார்க்க வேண்டிய முக்கியமான பிடிஆர்எஸ் அப்படின்னா இந்த 3 பிடிஆர்எஸ் தான். ஸோ வி ஹாவ் அ வால்யூம் இம்பேலன்ஸ், சஸ்பென்ஷன் பிளாக் அண்ட் டெய்லி எஃப்இஜி. ஸோ இந்த எஃப்இஜி இன்னும் ஃபெயில் ஆகலை. ஸோ ஸ்டில் இட் வில் ஆக்ட் ஆஸ் அ பியூட்டிஃபுல் புல்லிஷ் மொமெண்டம் சப்போர்ட் ஏரியாவாக ஆக்ட் ஆகும். ஸோ அதனால் கண்டிப்பாக இது வந்து இருக்கும். மேலே அப்படின்னு பார்க்கும்போது ப்ரீவியஸ் வீக்கோடைய வீக்லி ஓப்பனிங் கேப் இருக்குது பார்த்தீங்களா? அதையுமே வந்து மைண்டில் ஏற்றி வச்சுக்கோங்க. ஸோ டெஃபினெட்லி தட் வில் ஆல்சோ ஹெல்ப் யூ. ஸோ அதுவுமே வந்து நம்மளுக்கு ஒரு முக்கியமான ப்ரைஸ் தான். ஓகேவா? ஸோ ப்ரீவியஸ் வீக்கோட என்வாகையும் வந்து மைண்டில் வச்சுக்கோங்க. அந்த ப்ரீவியஸ் வீக்கோட என்வாகும் நம்மளுக்கு ஒரு பெரிய ஒரு என்னது ரெசிஸ்டன்ஸ்டாக ஆக்ட் ஆகும். ஸோ அதை வந்து மறந்துடாதீங்க. ஸோ அது ப்ரீவியஸ் வீக்கோட என்வாகும் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஓகே? ஸோ அதுவுமே நமக்கு வந்து நல்ல ஒரு ஏரியாவாக ஆக்ட் ஆகும். ஸோ இதெல்லாம் தான் வந்து ஸோ இது ப்ரீவியஸ் வீக்கோட என்வாக். ஸோ இதுவுமே நம்மளுக்கு ஒரு நல்ல ஒரு ஏரியா ஆஃப் இன்ட்ரெஸ்ட். ஸோ தீஸ் ஆர் த பிடிஆர்ஏ. ஸோ வால்யூம் இம்பேலன்ஸ்ன்னு போட்டுறேன். ஓகே, ஸோ இதான். ஸோ இப்போ தெரிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். எம்என்கியூவில் நம்ம முக்கியமாக பார்க்க வேண்டிய 4 முக்கியமான விஷயங்கள்: கரண்ட் வீக் வீக்லி ஓப்பனிங் கேப்பு, previous week opening gap, and then below we do have a volume imbalance in daily or small tiny volume imbalance plus suspension block. இதுதான் வந்து எம்என்கியூவில் நம்ம முக்கியமாக பார்க்க போகிற ப்ரைஸ் ஆக்ஷன்ஸ். இதை மைண்டில் வச்சுக்கோங்க. இது வந்து நம்மளை வந்து டிஸ்டர்பே பண்ணக்கூடாது. ஸோ இது வந்து எப்பயுமே மைண்டில் வந்து ஓடிக்கிட்டே இருக்கணும். இங்கெல்லாம் வந்து இது இருக்குது அப்படின்றத மறந்துடாதீங்க. ஓகேவா? தென் கோயிங் பேக் டு லோவர் டைம் ஃப்ரேம். ஸோ லோவர் டைம் ஃப்ரேமில் நத்திங் பட் நம்ம வந்து ஸோ ப்ரைஸ் வந்து ஓப்பன் ஆகி 10 கீழே விழுந்துட்டான். ஸோ 4 ஹவர் உங்களுக்கே தெரியும், நல்ல வால்யூம் இம்பேலன்ஸ், ப்ரைஸ் ஸ்டேயிங் பிலோ 50%. எப்போ பாடி க்ளோஸ் அபோவ்
நடக்குதோ அப்பதான் நம்ம வந்து கண்டினியூஷன் பார்க்க முடியும். அன்லெஸ் அன்டில் வி வில் பி கோயிங் லோவர் ப்ரைசஸ். ஓகேவா? 1 ஹவர்லையும் பாருங்க ப்ரைஸ் வந்து ரொம்ப 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 என்னது டிஸ்கவுண்ட்ல ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ டிஸ்கவுண்ட் கண்டினியூஷன் இருக்க வாய்ப்பு அதிகம். ஒருவேளை இப்போ கரண்ட் லோஸில் உங்களுக்கு ஒரு எஸ்எம்டி ஃபார்ம் ஆச்சுன்ற பட்சத்தில் ஓகேவா, கரண்ட் லோவில் நம்ம வந்து ஒரு எஸ்எம்டி கிடச்சிச்சு அப்படின்னா நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு மொமெண்டம் வந்து ஷிஃப்ட் பண்ணுறதுக்கான வேலைகளை பார்க்கலாம். ஸோ யாராவது ஒருத்தர் இந்த சஸ்பென்ஷன் பிளாக்கை பிரேக் பண்ணோம். ஸோ ஆப்வியஸாக சஸ்பென்ஷன் பிளாக் டெஃபினட்டாக ப்ரைஸை ஹோல்டு பண்ணோம். ஸோ இஎஸ் வந்து எடுக்கிறது ரொம்ப கஷ்டம்னு தான் நான் நினைக்கிறேன். ஸோ அதனால எம்என்கியூ வந்து ஈஸி சாய்ஸு, பிரெட் அண்ட் பட்டர். ஸோ அழகாக வலிக்கிட்டு போயிடுவான். ஸோ நேராக போயிட்டு அவன் இந்த லோவை எடுப்பான். ஸோ ரைட் நவ் அவர் செல் சைட் லிக்விடிட்டி வில் பி திஸ் ஒன் ஃபார் டுடே. ஸோ அவன் இன்னைக்கு எடுத்து முடிச்சிடுவான், அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஓகேவா? வேர் இஸ் எஸ்எஸ்எல்? ஓகே, ஸோ விச் இஸ் 23. அந்த கேண்டில் லோ வந்து எவ்வளோ? 23,888. ஸோ 23,888 தான் லோ. இப்போ இந்த லோவை லண்டன் வந்து பிரேக் பண்ணி we do have a volume imbalance. ஸோ அந்த வால்யூம் இம்பேலன்ஸ் ஏரியாவிலேருந்து ஒரு 15 மினிட்ஸில் நமக்கு ஒரு நல்ல ஷிஃப்ட் கிடைச்சிச்சு அப்படின்னா we can look for this buy sides. பாருங்க, இப்போ இந்த 50% கிடைச்ச ஒரு நல்ல புல்லிஷ் இது வந்து 15 மினிட்ல we do have a inversion. ஸோ இது வந்து நடக்கணும். இன்வர்ஷன் நடக்காத வரைக்கும் நம்ம வந்து பார்க்க போகிறதில்ல. திஸ் பிசி, இந்த பிசியில் தான் ப்ரைஸ் வந்து ஸ்டேயிங் இல்லையா? ஸோ அப்போ இது வந்து ஒரு நல்ல பை சைடாக இருக்க போகுது நம்மளுக்கு. ஓகேவா? திஸ் இஸ் அவர் பெஸ்ட் பை சைட் லிக்விடிட்டிஸ். ஸோ இதை வந்து மைண்டில் வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ இப்போ கேப்ப நான் ஆரம்பிட்ட போட்டோம் தான் தெரியும். ஸோ பை சைட் லிக்விடிட்டி கீழே எஸ்எம்டி கிடச்சி நல்ல ஒரு ஷிஃப்ட் கிடைச்சா வி மே சி ப்ரைஸ் கோயிங் அபோவ் திஸ். ஏன்னா இன்னைக்கு டே உடைய ஹையஸ்ட் லிக்விடிட்டி வந்து இங்கே தான் ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ இதை தான் எடுக்கிறதுக்கான சான்சஸ் ஆர் ஹை ஃபார் லண்டன். மேபி ப்ரீ மார்க்கெட்டில் கூட பறக்கலாம். ஏன்னா எப்பயுமே ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த இடத்துல இருந்தவங்க யோசிச்சு பாருங்க, இந்த இடத்துல பைபேக் பண்ணாங்க. ட்ரம்ப்போட ஒரு ட்வீட்டுக்கு தான் பைபேக் பண்ணாங்க. நீங்கள் 3 o'clock கரெக்டாக போய் பார்த்தீங்கன்னா ட்ரம்ப் ஒரு ட்வீட் போட்டு விட்டாரு. ஓகேவா? அந்த ட்ரம்ப்போட ட்வீட்டுக்கு தான் வந்து ப்ரைஸ் வந்து ரிவர்சல் ஆகி நிப்பாட்டிச்சு. இது ஒரு ஃபேக் மொமெண்டம் தான், டெஃபினட்டாக இல்லைன்னு சொல்லு. பட் இதை பார்த்து ஏமாந்துருந்தவங்க பொசிஷன்ஸ் எல்லாமே வாஷ் அவுட் ஆகிருக்கும். இப்போ அந்த அவைலபிள் பொசிஷனில் இருக்கிறவங்க எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா ஹெட்ஜ் பண்ணி மார்க்கெட்டை புஷ் பண்ணி வேலை கொண்டு வந்து அவங்க லாஸஸ்லேருந்து வெளியே போயிட்டு அவங்களும் செல் பார்ட்டியில் ஜாயின் பண்ணிக்குவாங்க. அப்போ செல் வந்து கண்டினியூஸாக நடக்கிறதுக்கான சான்சஸ் ஆர் ஹை. ஸோ இந்த விஷயங்கள் வந்து மைண்டில் வச்சுக்கோங்க. இன்கேஸ் நம்ம வந்து இதிலேருந்தே ரிவர்சல் பார்க்க போகிறோம் அப்படின்னா டெஃபினட்டாக இட் இஸ் ஃபைன் ஃபார் அஸ் டு கோ பேக். ஸோ இதே பாருங்கள், நல்ல 15 மினிட்ஸ் சேம் பை சைட் லிக்விடிட்டிஸ். இந்த கரண்ட் ஸ்விங்குக்கான அந்த ஹை போதும். இன்னைக்கு டே ஓப்பன் ஆக அப்புறம் கிடைச்சா ஃபர்ஸ்ட் ஹை. இது என்டையர் ரேஞ்சே வந்து நம்மளுக்கு வந்து நல்ல புல்லிஷ் மொமெண்டம். ஏன்னா இன்னைக்கு 9:30 ஓப்பன் ஆகும்போது மோஸ்ட் ப்ராபபிளி ப்ரீவியஸ் டேவோட ஆர்டிஹெச் வந்து அங்கே இருக்கும் க்ளோஸு. இன்னைக்கு ரெகுலர் ட்ரேடிங் அவரோட ஓப்பனிங் ப்ரைஸ் எங்கே வரப்போகுதுன்னு பார்க்கணும். கிட்டத்தட்ட ஹியூஜ் ப்ரைஸ் கேப் இருக்கும். ஸோ ஆனால் மோஸ்ட் ப்ராபப்ளி நான் எப்பயுமே சொல்லியிருக்கேன், முடிஞ்ச வரைக்கும் லேட்டர் பார்ட் ஆஃப் த லண்டனில், அதாவது 5 o'clock அப்புறம் லண்டன்ல இருந்தே நீங்கள் ட்ரேட் பண்ண வேண்டியது டுவர்ட்ஸ் ப்ரீவியஸ் டே க்ளோசிங் ப்ரைஸ், அதாவது ஆர்டிஹெச்சோட க்ளோசிங் ப்ரைஸுக்கு நோக்கி ட்ரேட் பண்ணிங்கன்னா அவன் எப்படியுமே ப்ரீ மார்க்கெட்டில் நியர் த டேர்ம் வந்துடுவான். அவன் ரொம்ப பக்கத்தில் வந்துட்டு அதுக்கப்புறம் தான் 9:30 அப்புறம் தான் அதை வந்து பிரேக் பண்ணுறானா, இல்லை அதோட ஈக்லிபிரியம் வரைக்கும் போயிட்டு ரிவர்ஸ் ஆகிறானா, கண்டினியூஷனா, வாட் எவர் இட் இஸ், அது நம்ம லேட்டர் பார்ட்டில் பார்த்துக்கலாம். பட் லண்டனில் நீங்கள் ஆஃப்டர் மார்க்கெட்டில் லண்டனோட 5 o'clock வந்து 5 to 7 வந்து லண்டன் லஞ்சு, அந்த நியூயார்க் டைம் பற்றி பேசுகிறேன். ஸோ அப்புறம் 7 o'clock கில் ஜோன் ஸ்டார்ட் ஆயிரும். நியூயார்க்கோட ஏஎம் செஷன் கில் ஜோன் ஸ்டார்ட் ஆயிரும் 7 to 10 o'clock வரைக்கும். 10 to 11 சில்வர் புல்லட் எல்லாருக்கும் தெரியும். ஸோ அப்போ நாஸ்டாக்கு மோஸ்ட் ப்ராபப்ளி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணுவான். அதை வந்து ஃபோக்கஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இங்கே வந்து நான் வந்து எஸ்எம்டி எதிர்பார்க்குறேன். இது நடந்து நமக்கு வந்து போகலாம். இல்லை அப்படின்னா நல்ல 15 மினிட்ல வீடியோ ஹாவ் அ பியூட்டிஃபுல் ரிஜெக்ஷன் பிளாக். இதுக்குள்ளே இருந்து ஏதாவது உங்களுக்கு ஒரு நல்ல மொமெண்டம் கிடைச்சி எஸ்எம்டி கிடைக்குதான்னு பாருங்கள். கரண்ட் ஸ்விங்குக்கு ஒரு ஷார்ட் டைமில் வந்து ஒரு புல்லிஷ் மொமெண்டம் கிடைச்சா ட்ரேட் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா ரொம்ப ஃபோர்ஸ் பண்ண வேண்டாம். வி மே சி இன் நியூயார்க்கில் வந்து பார்த்துக்கலாம். ஓகேவா? ஸோ இதுதான் நாஸ்டாக்குடைய என்டையர் ப்ரைஸ் ஆக்ஷன் இப்போதைக்கு நம்ம பார்க்க போகிறது. அண்டு அப்கமிங் டேஸில் நம்ம வந்து இந்த வாரம் நான் பொதுவாக ஏன் வந்து வீக்லி அனலைசிஸ் பெருசாக பண்ணலைன்னா, டெஃபினட்டாக நமக்கு தெரியும் நம்ம என்ன அனலைஸ் பண்ணி வச்சாலும் ஓப்பனிங் வந்து கண்டிப்பாக மிரட்டிடுவான் அப்படின்னு. ஏன்னா இந்த போருக்கு அவங்க எல்லாம் தயாராக வராங்க.
திரும்பவும் லாஸ்ட் வீக் மாரி நம்ம வந்து கோல்டு மேல பறந்துரும் அப்படின்னு ஏமாந்தோம்னா, நம்ம தான் முட்டாள். மறுபடியும் பாருங்க. ஸோ அதனால வந்து நம்ம அதுல இல்லாம இருந்தது எவ்வளவோ நல்ல விஷயங்கள். ஸோ அது வந்து நம்மளுக்கு வந்து சூப்பரா ஒர்க் ஆயிருக்கு. ஸோ கிளீன் பிரைஸ் ஆக்ஷன் பக்காவா போயிட்டுருக்கு. நமக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. இத பேஸ் பண்ணி கன்டினியூஸா ட்ரேட் பண்ணலாம். ஓகேவா? ஸோ எம்என்கியூ அண்ட் இஎஸ்க்கான பிரைஸ் ஆக்ஷன் இதுதான். ஸோ இந்த என்டையர் ரேஞ்ச வந்து கரெக்ட்டா ஃபாலோ பண்ணீங்கன்னா, நம்ம வந்து இந்த வாரம் கிளீனா ட்ரேட் பண்ணலாம். ஓகேவா?